நாட்டுக்கு நடமாட தாய்நாடு தலைநகருக்கு நாடு கூட வந்திருக்கார்கள் எல்லாருமே. என்ன காரணம்? அப்போ மாரியம்மனுக்காக ஊர் பொதுமக்களாக சேர்ந்து நமது முருகனுடைய தலைமையில இன்னைக்கு நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் முருகனுடைய தலைமையில இந்த ஊர் பொதுமக்கள் ஆமாங்க இன்று ஓரி நாடகத்தை வைத்திருக்காங்க. நாடகம் விட்டு நல்ல பொதுமொழி குடும்பம் ஆமாங்க நாடகம் பார்த்து சுற்று வட்டார பொதுமொழி குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஊராண்டு செல்வோம் வாழையடி வாழைய வாழவை என்று இந்த அமரை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் நண்பா. இன்று வைத்த நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்த நாடகம் ஒரு அற்புதமான நாடகம். தாய் தந்தை வனவாசம், குணசீலன் பட்டாபிஷேகம். ஆமாங்க ஒரு குடும்ப சித்திரம். இது ஒரு குடும்ப கதை, குடும்பத்தினுடைய கதை. ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது, எப்படி இருக்கணும் இத பாத்து திறந்தவங்க திறந்தலாம். கண்டிப்பா எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது. திறந்தவங்க இத பாத்து போய் நாளைக்கு அவங்க குடும்பத்தை அவங்க கெடுக்கலாம். கெடுக்க கூடாது. எல்லாம் நாவலிக்கிறோம். பாத்து திறந்தவங்க இருக்காங்க, திறந்தாதீங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி டேய் ஆயினும் யார் இந்த நாடகத்தில் வந்திருக்கிறீங்களே? ஆமா பட்டாபிஷேகம் என்னுடைய பெயர் என்ன? இன்னைக்கு பேசவே மாட்டேன். சொல்லுங்க.
யார் உங்களுடைய பெயர் என்ன? நானே காய்ப்பு அடித்தேன் காய்ச்சாங்களா செம்மனுடைய அருள் பெற்ற பிறந்தபடியினால் என் பெயரோ அப்படி உங்களை நீரோ ஜெயித்தீர்கள் சொல்றீங்களே, உங்களையும் ஒரு மகன் என்று பெற்றால் பக்கமானும் மகனு உங்க அம்மா அப்படிவா இந்த மகராசி அந்த புண்ணியவதி உங்களை அந்த புண்ணியவதி அம்மா புண்ணுக்கு வாயில் விட்டுருவேன். அதுதான் செல்போன் வாங்கி படம் பார்க்காதீங்கன்னா உங்களை பெற்றாங்களே உங்க அம்மா சாமி உங்க அம்மா ஏற்பட்ட சிங்க குட்டியை பெற்றிருக்காங்களே அப்படி இவ்வளவு அழகா இவ்வளவு மட்டும் இப்படி அழகா பெற்றிருக்காங்களே உங்க அம்மா சாமி இந்த மகாராஜனை பெற்ற உங்க தாய் எங்க சாமி உங்க அம்மா எங்க சாமி ஏன்டா கேக்குற உங்க அம்மால
நமக்காக கேட்டு கொடுப்பது மனித குணம். கேட்டு கொடுப்பது மனித குணம். ஆமாங்க. கேளாமல் குணப்பது தெய்வத்தின் குணம். அப்பேற்பட்ட குணம் வாய்ந்த அப்பேற்பட்ட குணம் வாய்ந்த அண்ணாராகப்பட்டவர் அவருடைய சொத்து உங்களுக்காக நமக்காக வாரி வாங்கியிருக்கிறார். ஆமாங்க. அவருடைய குடும்பம் நோயற்ற வாழ்வும் பெரிய சொத்து. வாரியடி வாரிய வாழ் வருவது என்று என்று இந்த மாரியவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். அம்மா, ஊட்டி இருந்தா கூட இருந்தாலும் உங்களை இந்த தேசிய மன்னனை பெற்ற தாய்க்குடைய தாயோ சிவகாமி அம்மா. ஓ தாயோ சிவகாமி அம்மான். ஆமா. ஐயா, உங்க அம்மாவை மாலை இட்டாரே உங்க அப்பா. நாலு வண்ணம் போய் தேவி. ஆமா. ஏய் யாருங்க அவரு? எங்க அப்பாவோ சிவராஜ மன்னனா சிவராஜ மன்னன். ஓ, உங்க அப்பாவோ சிவராஜ மன்னன். ஆமா. ஐயா, சிவராஜ மன்னனுக்கும் உங்கள் தாயாருக்கும் நீங்க ஒரு மகன் தான் பிறந்தவர்களா கூடி பிறந்தவர்கள் எத்தனை பேர்? ஐயா, நீங்க எத்தனை பேர் போட்டீங்க? ஏன் சாமி கேக்குறேன்? எத்தனை பேரு? வா. 2 பேர் பிறந்தோம். யாரா? நானே எங்க தம்பி. என்ன வேலைக்கு போவாங்க? வாசாமி நான் சொல்றேன். சொல்லுப்பா. நாங்க 2 பேர் பிறந்தோம். சரி. பிறந்து என்ன பிரயோஜனம்? ஏன்? எங்க வீட்டுல பெரிய பொண்ணு வந்து போச்சு மகாராஜா. ஐயா, எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தைங்க இல்லைங்க. குழந்தைங்கன்னு சொல்லி எங்க அம்மா கோயிலா போய் வேண்டுதல் வைக்குது. சரி. ஒரு காளிய கோயிலுக்கு போனா காளிய ஐயனுக்கு ஒரு குழந்தைய கொடு, மாரிய கோயிலுக்கு போனா மாரிய ஐயனுக்கு ஒரு குழந்தைய கொடு, ஒரு முனியப்பு கோயிலுக்கு போனா முனியப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு எங்க அம்மா கோயிலா போய் வேண்டுதல் வைக்குது. ஏன் மகாராஜா, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நீங்களே ஒரு மகாராஜா இளவரசர், நீங்களே கேளுங்க. இப்படி காளியையும் மாரியையும் முனியப்பனையும் கேட்டு இருந்தா எங்க அம்மால முனியப்பனா பாப்பா, முனியப்பனா பாப்பாரு. சரியா 10 வருஷங்க, 15 வருஷம் எங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களே இல்லைங்க. 15 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுல ஒரு பையன் பிறந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல சாமி. நான் பிறந்த உடனே என்ன பொத்தி பொத்தி வளர்த்துறாங்க சாமி. குழந்தை வரமா வரகெடுத்து ஆமா, தவமா தவகெடுத்து வரப்பிரசாதிக்கிறாள் ஒரு ஆண்மகனை பெற்றோமே. ஐயோ அப்படின்னு வளர்த்துறாங்க எங்க அப்பா அம்மா. வளர்த்திருப்பாங்க. டீனா டீ தான், பால்னா பால் தான், பிஸ்கெட்னா பிஸ்கெட் தான், இதெல்லாம் கொடுத்து எங்க அப்பா அம்மா எனக்கு வளர்த்துறாங்க. ஆனா மகாராஜா அது மட்டும் இல்ல, 10 வருஷம் வரைக்கும் என்ன பள்ளிக்கூடமே சேர்க்கல. சரி. ஏன்னா பையனை விட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மா வளர்த்துறாங்க. மகாராஜா இது ரொம்ப வருஷத்துக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே சாமி. நான் திடீர்னு வெளியே விளையாட போன நேரமா பார்த்து எங்க அம்மால எங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியல. எங்க தம்பி வந்து பிறந்துட்டாங்க சாமி. ரெண்டாவது எங்க தம்பி வந்து பிறந்தான், என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. வெண்ணந்தூர் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்களே, எனக்கு வர டீ பால் பிஸ்கட் எல்லாம் அவனுக்கே போகுது. ஆமா, எனக்கு வந்துச்சே கோவம். ஹாஸ்டல்லே படுத்து தூங்கிட்டே யோசனை பண்றேன், இந்த டீ பால் பிஸ்கட் இதெல்லாம் நம்மளுக்கே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தம்பிய கொலை பண்ணணும். ஆமா சாமி, தம்பியை கொலை பண்ணணும்னு நான் என்ன பண்ணேன்? எங்க தம்பி ஒரு கத்தி எடுத்து குத்துனா நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். தூக்கு போட்டு கொண்டாலும் கைரேகை வச்சு கண்டுபிடிச்சுவாங்க. நான் என்ன பண்ணேன்? போன மருந்து கடைக்கு எலி மருந்து, பால்டைல் மருந்து வாங்கிட்டு வந்தேன். பால்டைல் மருந்து வாங்கிட்டு வந்து அது எங்க தம்பிக்கு எப்படி கொடுத்தது தெரியுமா? என்ன மாதிரி யாருமே மருந்து வச்சிருக்க மாட்டாங்க. எங்க தம்பி டெய்லி எங்க அம்மா மாறிச்சப்பி தான் பால் குடிப்பாங்க. எங்க தம்பி நான் குடிக்க மாட்டேன் சாமி. எங்க தம்பி ஆமா என்னதான் ஓதிக்கிறாங்க ஹாஸ்டல்ல இருக்கிறேன். கேன பின்னாடி கட்டிட்டு இருக்கிறேன் சாமி. எங்க தம்பி சாமி, எங்க தம்பி மாரச்சப்பி தான் பால் குடிப்பான். முந்தானே தம்பி தான் எங்க தம்பிக்கு எங்க அம்மா பால் கொடுத்து விடுந்துச்சு. பால் கொடுத்து ஜாக்கெட் கொக்கி போடா விட்டுருச்சு. அது வெளியே வந்து பேருக்கு நாட்டம் கிடக்குது. நான் என்ன பண்ணேன்? அந்த பால் டைம் மருந்து எடுத்துட்டு போய் எங்க அம்மா மாறுவேளை தனியை போட்டேன். எதுக்கு? பால் குடிச்சா தம்பி செத்து போயிருவாள்ல அப்படின்னு சொல்லி மருந்து தடவிட்டு பூந்து போயிட்டு இருட்டோட இருட்டா ஏறிக்கு. அதனால சாமி விடிஞ்சிச்சிங்க. விடிஞ்ச உடனே எங்க வீட்டு மேல தேவடியா கட்டினாங்க. ரேடியோ கட்டினாங்க. ஒரு சத்தம் வந்துச்சு. அப்பாடி
ஒப்பாரி சத்தங்க. தம்பி செத்து போயிட்டு ஆமா. போச்சா நம்ம தம்பி செத்து போயிட்டானு சொல்லி குட்டி பெல்ட்டி போடுறேன், பேக்க பெல்ட்டி போடுறேன், சொரக்கால் அடிக்கிறேன். ஏரியில ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. லாரி லாரியா இலவ போறாங்க எங்க வீட்டுக்கு. மகாராஜா இங்க வாங்க சாமி. தம்பி செத்து போயிட்டு பூக்களை பாக்குறேன். சந்தோஷமா இருந்தேன் சாமி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமி. ஆனா இந்த பக்கம் பட்டாசு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் மோல் அடிக்கிறாங்க. சென்டர்ல பார்த்தா பாட கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே பயம் எடுத்துக்கிச்சு. ஏமகாராஜா எந்த ஊர்லயாவது குழந்தை செத்து போயிட்டா பாட கட்டி தூக்கிட்டு போவாங்களா? இல்ல, தொட்டில் தானே கட்டுவாங்க. நானும் ஓடிக்க மாட்டாங்க, ரேடியோ வைக்க மாட்டாங்க, அதான். பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே பயம் எடுத்துக்கிச்சு. என்னடா செத்தது நம்ம தம்பி போய் பாக்கணும்ல அப்படின்னு ஓடல வீட்டுக்கிட்ட. வீட்டுக்கு போல எல்லாம் கும்பலா இருந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. எல்லாத்தையும் விளக்குங்க போய் எட்டி பார்த்தா, மகாராஜா உங்க செத்து கிடக்குறது ஆறுகிற எங்க அப்ப சாமி, எங்க அப்ப. ஐயோ டாடி. ஆமாங்க, எங்க தம்பிக்கு முன்னாடி எங்க அப்பா ரோட்டு பாலுக்கு போயிருப்பானு. தம்பி கொண்டு கூத்தாடி திரியல கண்ட நாய்கிட்ட அடி வை. ஏசாமி இப்படி நாங்க 2 பேர் பிறந்தோம். எங்க வீட்டுல புடம் விழுந்துச்சுங்க. எத்தனை பேர் பிறந்தீங்க? உங்க தாய் துணைக்கு சிவகாமி அன்னை அழைக்கும். ஆமாங்க, அண்ணன் தங்கை 4 பேர். மொத்தம் 4 பேர். ஆமா சாமி, 4 பேர். முதல் பிறந்தவன் சிவராஜ மன்னன், ஜெயசீல மன்னன். இரண்டாவது தனசீல மன்னன். தனசீல மன்னன். இருவருக்கும் கடைசியாக பிறந்த ஆண்மகன் குணசீலன். குணசீலன். ஆமா, அரசே குணசீலன் சொல்றீங்க. என் ஆசைக்கும் ஆமாங்க, என் அன்பிற்கும் ஆமா பாசத்திற்குரிய அழகிய தங்கை உங்க தங்கச்சி யாரு? சிவரஞ்சனியா? தங்கச்சி சிவரஞ்சனி. ஏங்க சிவரஞ்சனி சொல்றீங்க, மொத்தம் 4 பேர்னு சொல்றீங்க. எங்க இருக்கிறீங்க? உங்க நாடு நகரம்? நான் ஆலக்குடி சாம்ராஜ்யம். சிவன் அமர்ந்தாபுரி. சிவன் அமர்ந்தாபுரி. சாமி, இப்படி சிவன் அமர்ந்தாபுரி சொல்றீங்க, உங்களுக்கு எதே கல்யாண கருமாந்திரம்? கல்யாண திருமணம் என்ன அவமானப்படுத்துறேன்? நான் யாரை மனமுடித்தேன் தெரியுமா? சாமி கல்யாணம் பண்ணீங்க சொல்லட்டுமா? ஓட்டல்ல
தக்காளி பழம் போன்ற கண்ணங்களும் ஐயோ சித்துளுக்கி போன நினைப்புகளும் தண்ணியில் சுழலிலே சுழல் தூக்கி என் கலர் தான் கருப்பா இருக்கும். என்ன சாமி சொல்றீங்க? நான் தேடி பிடித்து சங்கிலியில கல்யாணம் பண்ணவன். நீங்களா? உங்க கொண்ட சங்கிலியா? சாமி சங்கிலியில ஏய், அப்பேர் வந்த மங்கை குலத்திலே ஆகட்டும், ஒரு மாமியா மாமனாருக்கு, ஒரு அண்ணன் தம்பிக்கு, ஏய், எனக்கு நேர்ந்த மனைவி மாறி இந்த வெள்ளாய் மரத்துல யாருக்குமே நேர்ந்திருக்காரு. வெள்ளநாய் குளத்திலேவா? ஆமா, அட்டே சாமி, அப்பேற்பட்ட மனைவி யாரு? என் மனைவியுடைய குணாச்சாரங்கள் அப்படி. என்ன சாமி சொல்றீங்க? அப்பேற்பட்ட குணம் வாய்ந்தவளை அன்பு வாய்ந்தவங்களா? அன்புகிற யார் வந்தாலும் சரி, உங்கள் மனைவி சிந்தாமணியா சிந்தாமணி, உங்கள் மனைவியோ சிந்தாமணி. இப்படி கிழிச்சு போட்டா என்னது? கிழிச்சு போட்டா தாண்ட முடியாது என் மனைவி. அப்பேற்பட்ட குணம் வாய்ந்தவன். ஏங்க கோட்டு கிழிச்சா கோட்டை விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்றீங்களே? அப்பேற்பட்ட மனைவி சிந்தாமணியை மாலையிட்டு குழந்தைங்க ஏதாவது? இப்பதானே புது கல்யாணம், புது தம்பதிகள். புதுத்தன்பதிகளா? இன்னும் கோயில் வீட்டுல சிலை எடுத்து வைக்கல. இதுக்கு மேலதான் ஓ ரைட் ரைட் ரைட். சரி சாமி, புரியுது புரியுது. மகாராஜா, அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதனால இன்று என்னை தேடி ஓடி ஓடி வந்த காரணம் என்ன? சாமி, உங்க அப்பா உங்களை 4 பேருக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. கையை பிடிச்சி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆயா நான் கட்டிய மனைவி சிந்தாமணி அதை சீக்கிரம் அழைத்தவா, அவளையும் அழைத்து நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் என் தாய் தந்தையுடைய பாதத்தை பணியணும். அவளையும் நடிக்கணும். ஏய், அழைத்து வரணும். கட்டாயமா அழைக்கணும். நம்ம அந்த மாதிரியே சிந்தாமணி வடிவிலம் காண்க.